நான் மெதுவாக நடப்பவன்தான், ஆனால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். ஆபிரகாம் லிங்கனின் வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? 1750 வருஷம் மைசூரில் ஹைதர் அலிக்கு மகனாக பிறந்து 1782 வருஷம் ஹைதர் அலி இறப்பிற்கு பிறகு அந்த மைசூர் பகுதியினுடைய நிஜாமாக மாறிய திப்பு சுல்தான் அவர்களை பற்றித்தான் இன்றைய கதை. திப்பு சுல்தான் 1782 வரை தந்தையினுடைய ஒருங்கிணைப்போடு அந்த பகுதியில் படை வீரனாக பணியாற்றி ஆட்சி புரிவதற்கான சில அம்சங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். 1782 ஆண்டு இயல்பாகவே அவருக்கான ஆட்சி வந்து சேர்கிறது. 1784 ஆண்டு 2ஆம் மைசூர் போர் முடிவடைகிறது. அந்த தருணத்தில் 4000 ஆங்கில படை வீரர்களை கைது செய்திருக்கிறார். அவர் வரலாற்றில் செய்த பிழை என்னவென்றால் அந்த 4000 பேரையும் திருப்பி விட்டது தான். கைது செய்தவர்களுக்கு மன்னிப்பு அளித்து விடுதலை செய்தது தான். அந்த 4000 பேர்களையும் கொன்றிருக்கலாம். ஏனென்றால் அவருடைய படை வீரர்கள் எத்தனையோ பேர் சாகடிக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள். பின்னர் வந்த 3ஆம் 4ஆம் மைசூர் போர்களில் எல்லாம் எள்ளளவேனும் மன்னிப்பு வழங்கப்படவில்லை இவர்களுக்கு. சரி, அது மட்டும் தானா திப்புப்பட்ட கஷ்டம்? 3ஆம் மைசூர் போர் 1790 முதல் 92 வரை நடைபெற்றிருக்கிறது. அந்த நேரத்தில் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை கையெழுத்தாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய், 3 கோடி வராகம். நான் சில நாட்களுக்கு முன்பு வராகம் என்றால் என்னவென்று கேட்டிருந்தேன். நண்பர் சரவணன் சார் சொல்லியிருந்தார் நாணயம்தான் என்று. மிகுந்த நன்றி. 3 கோடி வராகங்கள் போர் இழப்பீட்டுத் தொகையாக தர வேண்டும். ஒரே தவணையில் தந்துவிட்டால் பிரச்சனை இல்லை, அல்லது தவணையை 3 தவணைகளாக தரலாம். தவணைகள் தந்து முடிக்கப்படும் வரை உங்களுடைய 2 மகன்கள் எங்களிடம் பிணையக்காரராக இருக்க வேண்டும் என்று அவருக்கு திப்புவிற்கு சொல்லப்பட்டது. அதன்படி அந்த 3 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 1,65,00,000 வராகங்கள் கொடுக்கப்பட்டது. மீதமுள்ள தொகைக்கு தன்னுடைய 2 மகன்கள் அப்துல் மாலிக் அண்ட் மொய்சுதீன், இந்த 2 மகன்களும் பிணையக்காரர்களாக வைத்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் சென்னையில் கோட்டையில் வைத்து ஒரு இளவரசனை பராமரிப்பது போல நாங்கள் பராமரித்துக் கொள்கிறோம் என்று காரன்வாலிஸ் அவன் உறுதிமொழி கொடுத்திருக்கிறான். ஆனால் என்றைக்குமே உறுதிமொழியை காற்றில் பறக்க விடுவது ஆங்கிலேயனின் 200% உண்மை. அவனுக்கு வெள்ளைக்காரர்களின் மீது ஒரு அபிப்பிராயம் வரும் வண்ணம் அவர்களுக்கான கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 வயது 17 வயது மகன்கள். அவர்களுக்கு அந்த தருணத்தில் எது சரி என்பதெல்லாம் தெரியாது. அவர்கள் சார்ந்த மத கலாச்சாரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஆங்கிலேயர்கள் சார்ந்த கலாச்சாரங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. உணவு பழக்கங்கள் உட்பட அத்தனை பழக்கங்களும் அவர்களுக்கு அப்படியே கற்றுக் கொடுக்கப்பட்டது. பின்னர் தன்னுடைய இறுதி தவணை தொகையை செலுத்தி முடித்த பின் திப்பு தன்னுடைய 2 மகன்களையும் அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார். அவர்களுடைய வருகை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் அந்த வெள்ளைக்காரர்களின் கலாச்சாரத்தை விட்டு இவர்களால் மாற விரும்பவில்லை. அரசியல் எங்கெல்லாம் விளையாட இருக்கிறது பாருங்கள். ஒரு கலாச்சாரம் அழிக்கப்படுவதற்கு புகழ்ச்சி கூட ஒரு விதத்தில் காரணமாக இருக்கலாம். அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுத்து கூட ஒரு கலாச்சாரத்தை அழிக்க நினைத்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். ஒன்று இன்று போல கலாச்சாரத்தை கட்டாயப்படுத்தி அழிக்க நினைப்பது ஒரு கட்டம். இன்று அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் தொடர்ந்து நடக்கும். அந்த கலாச்சாரத்தை அழித்தொழிக்காமல் பார்த்துக்கொள்வது மக்களின் கையில் தான் இருக்கிறது, அல்லது நம் கையிலும் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். நாம் தான் மக்கள், மக்கள் தான் நாம். எனவே திப்புவின் மகன்கள் அந்த கலாச்சாரத்தை விட்டொழிக்க மறுத்திருக்கிறார்கள். அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு, ஏன்னா திப்பு சுல்தானுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் கொஞ்சம்
இது இருந்தது, என்னது, நட்பு இருந்துச்சு. பிரெஞ்சு புரட்சிக்கு இங்கேருந்து படை கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்து உதவியிருக்காருன்னா பாருங்களேன். திப்பு சுல்தான் பிரான்ஸுக்கு கல்வி கற்று வரும்படி அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அங்கே போயிட்டு பிரிட்டிஷ் கலாச்சாரம் அவர்களுக்கு மறந்து போச்சு. பின்னர் இங்கே வந்தப்போ இவர்களுடைய மதம் சார்ந்த வழக்கங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. திப்பு சுல்தான் தன்னுடைய சொந்த மகன்களை கூட ஒரு பிணையத் தொகைக்காக ஒரு அடகு வைக்க வேண்டிய சூழல் ஒரு தந்தையாக இருந்தால் ஒரு நாள் நம் சொந்தக்காரர்களுக்கு வீட்டிற்கு அனுப்பியிருந்தால் கூட, ஐயோ மகன்க பசங்க இப்போ சாப்பிட்டாங்களா, குழந்தைங்க இப்போ சாப்பிட்டாங்களா, அந்த பாப்பா என்ன பண்ணுனா, எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணி கேட்போம். பாப்பா இது சாப்பிட்டாளா, இல்லை இந்த நேரத்துக்கு இவளுக்கு இப்படி கொடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு அடகுக்கு வைக்கும்போது, ஒரு பிணையத்துக்கு வைக்கும்போது அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன நடந்திருந்தாலும் திப்புவால் ஒரு விஷயமும் பண்ணியிருந்திருக்க முடியாது. அப்போ ஒரு தந்தையாக இருந்து பார்த்தா எவ்வளவு மனசு துடிச்சிருந்திருக்கும். அதுக்காகவே கூட தவணை தொகையை சீக்கிரத்தில் கூட கட்டியிருந்திருக்கலாம் இல்லையா? என்ன விலை கொடுத்தேனும் தன்னுடைய மகன்களை மீட்க நினைத்திருக்கிறார் திப்பு. சரி, திப்பு அந்த காலகட்டத்தில் இது எல்லாம் எப்படி நாட்டுப்பற்றுக்கு ஒத்து வரும் என்று கேட்கலாம். மதப்பற்றோடு நடந்திருக்கிறார் திப்பு சுல்தான். கோவில்களுக்கு, பிராமண மடங்களுக்கு, மசூதிகளுக்கு வருடம் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்கி பூஜைகள் நிறைவேற்றிக்கொள்ள, மசூதிகளில் தொழுகை சார்ந்த விடயங்கள் மற்றும் நோன்பு நேரங்களில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களுக்கு எல்லாம் மொத்தம் 2,33,000 வராகங்கள் வருடா வருடம் ஒதுக்கியிருக்கிறார். இங்கே தெரிகிறது அவருடைய மதப்பற்று. மேலும் குடகுமலையில் ஒரே பெண்ணை பல ஆண்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இருந்திருக்கிறது. அவற்றிற்கு தடை விதித்திருக்கிறார். தேவதாசி முறையை ஒழித்திருக்கிறார். தன்னுடைய பகுதியில் எங்கும் தேவதாசி முறை கோயில்களில் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதற்கு தடை விதித்திருக்கிறார். மது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் வழங்கப்பட வேண்டும், மற்றவர்களுக்கெல்லாம் வழங்கப்படக்கூடாது என்பது சட்டமாக விதித்திருக்கிறார். இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் சார்ந்த நிகழ்வுகள் எங்கும் நடக்கக்கூடாது என்பதில் கட்டாயமாக இருந்திருக்கிறார் திப்பு சுல்தான். ஒரு நல்ல அரசனாக இருந்திருக்கிறார். இவை நான் சொன்ன அத்தனை விடயங்களும் போதும், இது நாட்டுப்பற்றோடு அவர் நடந்திருக்கிறார் என்பதற்கு. ஒரு தந்தையாக இருந்து என்ன கடமையை ஆற்ற வேண்டுமோ அதை சரியாக செய்திருக்கிறார். தவணை தொகையை சரியாக செலுத்தி தன்னுடைய மகன்களை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு தந்தையாக இருந்தும் ஒரு தலைவனாக இருந்தும். அதாவது ஜொராஸ்டருடைய வரிகள் தான் நினைக்கிறேன் இது. ஒரு தந்தை, ஒரு அரசன், ஒரு ஆசிரியன் தவறு செய்தால் நிச்சயம் அங்கே புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 9th ஸ்டாண்டர்ட் பாடத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. அதனால யார் யார் தன்னுடைய கடமையை ஒழுங்காக பண்ணலையோ அப்போ அங்கே ஒரு போராட்டம் அல்லது ஒரு புரட்சி வெடிக்கும். நாம் பாடம் நடத்தாமல் கதையாக போய் பேசிட்டு இருந்தோம்னா பசங்க கண்டிப்பாக பின்னால் பேசிட்டு தான் இருப்பாங்க, டெஃபினட்டாக. ஸோ திப்பு சுல்தான் தன்னுடைய நாட்டுப்பற்றை, தன்னுடைய குடும்பத்தை அழகாக நடத்தியிருக்கிறார். பின்னர் அவர் இறந்த பின்பு தன்னுடைய மகன்கள் அனைவரும் வேலூர் சிலையில் அடைக்கப்பட்டு, மகன்களுக்கு உள்ளேயே ஒருவருக்கொருவர் பகை உணர்ச்சி வரும்படி ஆங்கிலேயர்களால் ஒரு ஒரு தூண்டுதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பின்னர் அவர்கள் அனைவரும் கல்கத்தாவிற்கு அழைத்து செல்லப்பட்டு அரசு வழங்கிய மாநிலத்தில் பிழைப்பை நடத்தி, வாழ்வை நடத்தி அப்படின்னு சொல்லக்கூடாது, பிழைப்பை நடத்தி ஒருவர் பின் ஒருவராக இறந்து போயிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் கூட கொல்கத்தாவில் சில வருடங்களுக்கு முன்பு பத்திரிகை செய்தியாக இருந்தது அப்படின்னு நான் ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கக்கூடிய புத்தகத்தில் தான் படிக்கிறேன். கல்கத்தாவில் ஆட்டோமொபைல் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்காராம். பரவாயில்ல, அப்போ கூட எங்கள் தாத்தா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ கூட போயிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்திட்ட அவர் மானியம்லாம் கேட்கல. உழைச்சி வாழ்ந்துருவேண்டா, இந்த பயிர்கிட்ட கேட்டால் ஒன்றும் கிடைக்காதுங்கிறது அவருக்கே தெரிஞ்சு போச்சு. கேட்க வேண்டாம், முடிஞ்சால் நம்ம 4 பேருக்கு வேலை கொடுத்து வாழ்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இருந்திருக்கு. ஏன்னா வளர்ப்பு அப்படித்தானே இருந்திருக்கு. எனிவே, கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு குறிப்பிட்ட பகுதியின் அரசனாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்கு சரியாக வழங்கினார். ஒரு தந்தையாக இருந்து குடும்பத்திற்கு சரியாக வழங்கினார். ஒரு நாட்டுப்பற்றோடு
மதப்பற்று இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதற்கும் சமூகம் சார்ந்த சீர்திருத்தங்கள் தேவதாசி முறையெல்லாம் பின்னால் தான் நமக்கு தடுப்பு சட்டங்கள் வந்திருக்கு. முத்துலட்சுமி ரெட்டி அவங்கெல்லாம் வந்தப்பறம் 1929 வருஷம் தான் கிட்டத்தட்ட அது சட்டமாகவே நிறைவேறியிருக்கு. சாரதா சட்டம் கூட குழந்தை ஒழிப்பு சட்டம்னு நினைக்கிறேன், அது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம்னு நினைக்கிறேன். தேவதாசி முறை வந்து 1929 வருஷம் தான் சட்டப்பூர்வமாக தமிழ்நாடு அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்தினுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் 1790 சம்திங் அந்த காலகட்டங்கள்லேயே தேவதாசி முறையை ஒழித்து இந்த சமூக சீர்திருத்தத்திற்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் திப்பு சுல்தான். ஒரு நல்ல தலைவனிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள நமக்கும் இருக்கிறது நண்பர்களே. இன்னொரு தருணத்தில் சந்திக்கிறேன். நன்றி. Use microphone iron. Use fingerprint to unlock. Cover the entire fingerprint sensor. Lift up top button.